ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தை வச்சு லட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறாங்க. அதை இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த உளுந்து நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போது 1/2 கப்பு அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்குறாங்க. அதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கடலை நல்லா வறுபட்டு ரெடியாக வந்திருக்கு. இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துக்கிறாங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரட்டுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் மிதமான தீயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரிசி ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு, செவந்து வந்திருக்கு. நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போது இது நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4 பேரிச்சம்பழத்தை சேர்த்துருக்குறாங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 4 ஏலக்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போது வேறு ஒரு பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து ரெடியாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பேனில் இந்த நாட்டு சர்க்கரையை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லாவே கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஸ்கூலில் இருந்து வர பசங்களுக்கு இது போல் ரொம்பவே சத்தான ஒரு லட்டு செஞ்சு கொடுங்க. விருப்பப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இது கூடவே முந்திரி பாதாம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இது கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக சேர்த்துருக்குறாங்க. உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருக்கலாங்க. வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சிக்கலாங்க. இதே போல் இருக்கிற மாவில் எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே உடம்புக்கு சத்தான கருப்பு உளுந்து வச்சு லட்டு செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறாங்க. அதை மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ மாற்றினதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துலாம். அரை கப் அளவுக்கு தயிருக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ரவை தயிர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தயிரும் அந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைஞ்சி போகணும். இந்த ரவையும் நல்லா ஊறி வரணுங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் போல் இது நல்லா ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பாருங்கள் நல்லாவே கரைஞ்சி வந்திருக்குது. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஊறி கரெக்டாக வந்துடும். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்குறோம். அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் இருக்கிறது வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும் தாங்க நம்ம சேர்த்துருக்கோம். மற்றபடி வேறு எந்த காரணமும் நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு பிணைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி இதில் கரெக்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் தெளிக்கலை. நல்லா கையை வச்சு பிசைஞ்சி மட்டும் எடுத்துக்கிறேங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம எண்ணெய் சட்டியில் போடும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருக்குறாங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரும். உடனே கரண்டியை போட்டு பெரட்டாமல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் இருந்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவா போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை.